வெல்கம் வியூவர்ஸ். அது ஜூன் 11, 2015 கொல்கத்தா. வெஸ்ட் பெங்காலுடைய கேபிட்டலான கொல்கத்தால அது எப்பயும் போல ஒரு நார்மல் டேவா தான் தொடங்குச்சு. ஒரு பெரிய சிட்டிக்குரிய ஆரவாரத்தோட எல்லாருமே அந்த காலை நேர டிராபிக்ல ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் அப்படின்னு வேக வேகமா போயிட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த ஆரவாரத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற ரொம்பவே பிரீமியமான ஃபெசிலிட்டிஸ் அண்ட் அம்யூனிட்டிஸ் இருக்கிற ஒரு அப்ஸ்கேல்டு நெய்பர்ஹுட், பணக்காரங்க மட்டுமே வாழக்கூடிய ஒரு பகுதி. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய ஒரு வீட்டுடைய விண்டோல இருந்து சடனா ஸ்மோக் வர்றத, அதாவது புகை வர்றத அங்கிருந்த நெய்பர் ஒருத்தங்க நோட்டீஸ் பண்றாங்க. இந்தியால ஒரு வீட்ல இருந்து ஸ்மோக் வர்றது ஒன்றும் அப்நார்மலான விஷயம் கிடையாது, பிகாஸ் நம்மளுடைய குக்கிங் மெத்தட்ஸ் அப்படி. பட் இங்க புகை வந்தது கிச்சன்ல இருந்து இல்ல, அது அந்த வீட்டுடைய பாத்ரூம்ல இருந்து. அதுவும் அது ஒரு பாஷ் ஏரியா அப்படிங்கறதால ஏதோ சரியில்லை அப்படின்னு சந்தேகப்பட்ட அந்த நெய்பர் இம்மீடியட்டா 101க்கு கால் பண்றாங்க. அப்படி கால் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே போலீஸும் ஃபயர் சர்வீஸ் டீமும் அங்க ரீச் ஆகுறாங்க. அப்படி ரீச் ஆன போலீஸ் அந்த வீட்டை பார்க்கும்போது அந்த புகை அந்த பில்டிங் உடைய செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற ஒரு பாத்ரூம்ல இருந்து தான் வந்துட்டு இருக்கு அப்படிங்கறதுனால இம்மீடியட்டா செகண்ட் ஃப்ளோரை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செகண்ட் ஃப்ளோரை ரீச் பண்ணதுமே அந்த வீட்டுடைய டோர் முன்னாடி போய் நின்னு போலீஸ் வேகமா அந்த கதவை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. பட் உள்ள இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. சோ திரும்ப தட்டி பார்க்கலாம் அப்படின்னு அந்த கதவை மறுபடியுமே ஃபுல் ஃபோர்ஸ்ல தட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த முறை அவங்களுக்கு ஒரு மாதிரியான மைல்டு ஹம்மிங் சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. பட் உள்ள இருந்து வேற எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. இப்படி அவங்க தட்டிட்டு இருக்கிற அதே நேரத்துல கொஞ்சம் கொஞ்சமா அந்த புகை மண்டலமும் அதிகமாகிட்டு இருந்ததுனால இதுக்கு மேல வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்ச போலீஸ் கதவை உடைச்சு உள்ள போலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இப்ப கதவுகள் உடைக்கப்பட்டு அந்த டோர் மெல்லமா திறக்கப்படுது. அண்ட் இப்ப இது வரைக்குமே மைல்டா கேட்டுட்டு இருந்த அந்த ஹம்மிங் சவுண்ட் இப்ப சத்தமா ரொம்பவே கிளியரா கேட்க ஆரம்பிக்குது. பட் இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த சவுண்ட் ஒரு இடத்துல இருந்து வராம அந்த வீட்டுடைய பல மூலையில இருந்து ஒரு எக்கோ மாதிரி கேட்க ஆரம்பிக்குது. இப்ப ஒரு விதமான கன்ஃபியூஷனோட உள்ள போன போலீஸ்க்கு அவங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத பல கிரீப்பியான விஷயம் அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. எஸ், அந்த வீட்டுடைய வெவ்வேறு இடத்துல 5 ஸ்பீக்கர்ஸை வச்சு அதுல அமெரிக்கன் டிவில ப்ரீச் பண்ற ரொம்பவே ஃபேமஸான ஜோய்ஸ் மேயருடைய பிரசங்கம் பிளே ஆகிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அந்த ஃப்ளோர் முழுக்கவே நூத்துக்கணக்கான ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் இருக்கிறதையும் அந்த வீடு முழுக்கவே ரொம்பவே குப்பையா பல நாட்களா யாருமே அங்க வாழாத மாதிரி ஒரு பேய் பங்களாக்குள்ள போன மாதிரியான ஒரு உணர்வு அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. சோ இப்ப கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி எதை நோக்கி போறோம் அப்படிங்கிற எந்த ஒரு லீடுமே இல்லாம அந்த புகை வர்ற இடத்தை நோக்கி எல்லாருமே போக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த புகை வர்ற இடமான அந்த பாத்ரூம் உடைய டோர் முன்னாடி போய் நின்ன போலீஸ் அந்த கதவை திறந்து உள்ள போறாங்க. பட் உள்ள அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விதமா போலீஸுடைய வாழ்நாள்ல மறக்க முடியாத ஒரு காட்சியை பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க. எஸ்டிஐ இப்பவே நீங்க கஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், அந்த புகைக்கு காரணம் அங்கிருந்த பாத்டப்ல எரிஞ்சு தீஞ்சு போன நிலைமையில ஒரு மனித உடல் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிச்ச போலீஸ் இறந்து போன அந்த நபர் யாரு, அந்த நபர் தன்னுடைய உயிரை தானே எடுத்து இறந்து போனாரா, இல்ல வேற யாராவது அவரை பிளான் பண்ணி கொலை பண்ணாங்களா, இந்த இறப்பிற்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன, இப்படி இந்த எல்லா கேள்விகளுக்குமான விடை வெளியில வரும்போது அது கொல்கத்தா மட்டும் இல்ல மொத்த இந்தியாவையுமே அதிர்ச்சி அடைய வச்சது அப்படின்னு சொல்லலாம். நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத பல கிரீப்பியான, அதே சமயத்துல உலகத்துல இப்படி கூட நடக்குது அப்படின்னு உங்களை யோசிக்க வைக்கிற அளவுக்கு ஒரு வித்தியாசமான கேஸ் தான் இது. பிகாஸ் இந்த கேஸை பத்தி ரிசர்ச் பண்ணும்போது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், ரொம்பவே அதிர்ச்சி தரக்கூடிய விஷயங்களா இருந்துச்சு. நம்ம சேனல்ல இந்த மாதிரி மர்மமான வீடியோஸ் போட்டும் பல நாட்கள் ஆகுது. சோ இந்த கேஸ் கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே பயம் கலர்ந்த ஒரு அதிர்ச்சி தரும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் ரீசெண்டா நம்மளுடைய எஸ்டிஐ நிறைய பேரு ப்ரோ கோஸ்ட் வீடியோ போடுங்க, இல்லனா ஒரு ஹாரர் வீடியோ போடுங்க, அந்த கதை பொய் கதையா இருந்தாலும் பரவாயில்ல, பட் உங்களுடைய வாய்ஸ்ல ஒரு கோஸ்ட் வீடியோ வேணும் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க. கிட்டத்தட்ட நீங்க கேட்ட மாதிரியான ஒரு வீடியோ தான் இது. ஆனா ஒரே வித்தியாசம், இது பொய் இல்ல, உண்மையாகவே நடந்த ஒரு சம்பவம். சோ அப்படிப்பட்ட ஒரு கிரீப்பியான கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம்.
வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்ப கதவை திறந்து உள்ள வந்த போலீஸ் அங்க பாத்டப்ல இருந்த எரிஞ்சு போன உடலை பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க. இப்ப அந்த கிரைம் சீன் கண்டாமினேட் ஆயிடக்கூடாது அப்படிங்கறதுனால இம்மீடியட்டா அந்த கிரைம் சீனை செக்யூர் பண்ணி போலீஸ் அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. அண்ட் பேரலா அந்த இடத்தை சர்ச் பண்ண ஆரம்பிச்சவங்களுக்கு அந்த இறந்த உடலுக்கு பக்கத்திலேயே ஒரு பெட்ரோல் கேன், ஒரு தீப்பெட்டி, கூடவே ஒரு லெட்டர் இருக்கிறதையும் நோட்டீஸ் பண்றாங்க. சோ இப்ப இது எல்லாத்தையுமே வச்சு ஒரு அளவுக்கு அங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு அசம்ஷனுக்கு வந்த போலீஸ் அங்க சுத்தி இருந்த நெய்பர்ஸ் எல்லாரும் பல கேள்விகளை முன்வைக்கிறாங்க. அண்ட் அட் த சேம் டைம் வேற ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு தேட ஆரம்பிச்ச போலீஸ்க்கு தோண்ட தோண்ட புதையல் வர்ற மாதிரி தேட தேட வீடு ஃபுல்லா அங்கங்க தரையில, பில்லோ கவர்ஸ்ல, ஜார்ல, வீட்டுடைய கார்னர்ஸ்ல அப்படின்னு எல்லா இடத்துலயும் ஹேண்ட் ரிட்டன் பேப்பர் நோட்ஸ், அதாவது கைகளால எழுதப்பட்ட சின்ன சின்ன பேப்பர் நோட்ஸ் கிடைக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்ல, அங்க சர்ச் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே போலீஸ்க்கு அங்க தாங்க முடியாத ஒரு பேட் ஸ்மெல்லும் வர ஆரம்பிச்சிருக்கு. பட் அது அந்த எரிஞ்சு போன இறந்த உடலுடைய ஸ்மெல் கிடையாது. இது வேற ஒரு மாதிரி வித்தியாசமா ஏதோ டீகம்போஸ் ஆன ஸ்மெல் மாதிரி இருந்திருக்கு. சோ இந்த ஸ்மெல் எங்கிருந்து வருது அப்படின்னு தேடி போகும்போது அது அங்கிருந்த ஒரு பெட்ரூம்ல இருந்து தான் வருது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. ஆல்ரெடி இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து பல விஷயங்கள் புரியாத புதிராதான் இருக்கு. இப்ப இங்க என்ன இருக்க போகுது அப்படின்னு ஒருவித தயக்கத்தோடவும் குழப்பத்தோடவும் கதவை திறந்த போலீஸ்க்கு அது வரைக்குமே மைல்டா வந்துட்டு இருந்த அந்த ஸ்மெல் இப்ப ஹெவியா வர ஆரம்பிக்குது. சோ இங்க இருந்து தான் அந்த ஸ்மெல் வருது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் இப்ப அந்த ரூம்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பகல் நேரத்திலேயே அங்க எந்தவித வெளிச்சமும் இல்லாம ஒரு கும் இருட்டா இருந்ததுனால போலீஸ் முதல்ல தடுமாறி அந்த ரூம்ல இருக்கிற ஜன்னல் பக்கத்துல போறாங்க. பட் அங்கிருந்த ஜன்னலை திறக்க ட்ரை பண்ணும்போது அந்த ஜன்னல் முழுக்கவே பேப்பர் மற்றும் கர்டைன்ஸால கவர் பண்ணி ஒரு சின்ன வெளிச்சம் கூட உள்ள வராத மாதிரி ரொம்பவே டைட்டா கவர் பண்ணிருக்கிறத பார்த்து போலீஸ் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஆனா அந்த ரூம்ல ஜன்னல் மட்டும் இல்ல, அங்கிருந்த எல்லா ஓப்பனிங்கும் துணி அல்லது பேப்பரால அடைச்சு வைக்கப்பட்டிருக்கு. சோ சம்திங் இஸ் ஃபிஷி அப்படின்னு யோசிச்ச போலீஸ் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த பேப்பர், கர்டைன்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஜன்னலை ஓபன் பண்றாங்க. அப்படி அந்த ஜன்னலை திறந்து அந்த ரூம் முழுக்கவே வெளிச்சம் பரவும் போது அங்க அவங்க பார்த்த அந்த காட்சி வார்த்தையால சொல்ல முடியாத ஒண்ணு. நூத்துக்கணக்கான மர்டர் கேஸை ஹேண்டில் பண்ண போலீஸ்க்கு அதை பார்த்து ஒரு நிமிஷம் தலை சுத்தி போய் அதிர்ச்சியில வாயடைச்சு போய் நின்னாங்க. ஆமா எஸ்டிஏ, அப்படி அவங்க பார்த்தது அந்த ரூமுடைய சென்டர்ல இருந்து ஒரு பெட்ல நல்லா ட்ரெஸ் பண்ணி நீட்டா டக் பண்ணப்பட்டு தூங்குற மாதிரியான ஒரு பொசிஷன்ல படுக்க வைக்கப்பட்டிருந்த ஒரு மனித எலும்பு கூடு. அண்ட் அது மட்டும் இல்ல, அந்த பெட்டுக்கு பக்கத்திலேயே இன்னமும் 2 எலும்பு கூடு இருந்திருக்கு. பட் அது நீங்க நினைக்கிற மாதிரியான மனித எலும்பு கூடு கிடையாது. அது 2 நாய்களுடைய ஃபுல்லா டீகம்போஸ் ஆன எலும்பு கூடு. அது மட்டும் இல்ல, அந்த பெட்டுக்கு சைடில் இருக்கிற டேபிள்ல அழுகி போன நிலைமையில சில உணவுகளும் இருந்திருக்கு. இப்ப அந்த சீன்ல இருக்கிற எந்த ஒரு விஷயமும் ரீசனபிளாவே இல்ல. பிகாஸ் அந்த ரூம்ல இருந்த மனித எலும்பு கூட என்னமோ இன்னைக்குதான் அலங்காரம் பண்ணி தூங்க வச்ச மாதிரி ரொம்பவே நீட்டா டக்கின் பண்ணப்பட்டிருக்கு. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஃபயர் ஆக்சிடென்ட் அப்படின்னு உள்ள வந்த போலீஸ்க்கு அந்த வீட்டுக்குள்ள போக போக 1 2 எத்தனை கிரீப்பியான விஷயங்கள். அப்ப அவங்களுடைய மனநிலைமை அங்க எப்படி இருந்திருக்கும்? நம்ம அந்த வீட்டுக்குள்ள போயிருந்தா எப்படி இருந்திருக்கும்னு நினைச்சு பாருங்க. இப்ப இந்த கேஸ் உடைய
சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அந்த வீட்டுடைய ஒரு சின்ன மூளையை கூட விடக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணி அந்த வீட்டை தரவா செக் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா அதுக்கப்புறமா அவங்க பார்த்த ஒரு காட்சி இவ்வளவு நேரமா அவங்க பார்த்ததை விட பயங்கரமான ஒண்ணா இருந்துச்சு. அது அவங்களுடைய ஈர கொலையவே நடுங்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த வீட்டுடைய லிவிங் ஏரியால சடனா ஒரு சத்தம் வர்றத நோட் பண்றாங்க. அதுவும் யாரோ கதவை தட்டுற மாதிரியான ஒரு சத்தம். பட் அந்த சத்தம் கதவுல இருந்து வரல. சோ அந்த சத்தம் எங்கிருந்து வருது அப்படின்னு பார்க்கும்போது அந்த லிவிங் ஹால்ல யாரோ ஒரு நபர் ரொம்பவே அப்நார்மலா தன்னுடைய தலைய செவுத்துல முட்டிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. இப்ப போலீஸுடைய மன நிலைமைய கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அந்த வீட்டுடைய பாத்ரூம்ல எரிஞ்சு போன நிலைமையில ஒரு இறந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அண்ட் பெட்ரூம்ல 3 எலும்பு கூடு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனா யாரா இவன் அப்படிங்கிற மாதிரி இந்த நபர் எதையோ யோசிச்சுட்டு தன்னுடைய தலைய தானே செவுத்துல முட்டிட்டு இருக்காரு. சோ இப்ப எந்தவித கேள்வியும் கேட்காம போலீஸ் அந்த நபரை பார்த்த உடனே சந்தேகத்தின் அடிப்படையில கைது பண்றாங்க. அண்ட் இந்த நியூஸ் தி ஸ்கெலிட்டன் கேஸ் அப்படிங்கிற பெயர்ல எல்லா இடத்துலயும் பரவ ஆரம்பிச்சு ஒரு சென்சேஷனல் கேஸா மாற ஆரம்பிக்குது. அதே நேரத்துல இந்த கேஸ்ல அரெஸ்ட் ஆன லீட் சஸ்பெக்ட போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவரை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆபீசர்ஸ் அவரை பத்தி பின்னாடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவரை இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அவரு ரொம்பவே அப்நார்மலா இருந்ததாகவும், அது மட்டும் இல்ல அவரு ரொம்பவே அழுக்கான ஒரு உடைய அணிந்திருந்ததாகவும், அவருடைய நகங்கள் கருப்பாகவும், அவர் மேல பிணங்கள் மேல வரக்கூடிய அந்த துர்நாற்றம் வந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் அந்த நபர்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருந்த அதே டைம்ல பேரலா அந்த வீட்டை சர்ச் பண்ணிட்டு இருந்த போலீஸ்க்கு அந்த வீட்ல இருந்து சில முக்கியமான டைரிஸ் கிடைக்க ஆரம்பிக்குது. இப்ப அந்த டைரியை படிச்ச போலீஸ் அதிர்ச்சியுடைய உச்சத்துக்கே போனாங்க அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் அந்த வீட்ல இதுவரைக்கும் நடந்தது என்ன, இறந்து போன அந்த நபர்கள் யாரு, அரெஸ்ட் பண்ணப்பட்ட அந்த சஸ்பெக்ட் யாரு, இப்படி போலீஸ்க்கு இருந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ரொம்பவே டீடைல்டா அந்த டைரியில எழுதப்பட்டிருந்துச்சு. அப்படி அந்த டைரியில் இருந்த விஷயங்கள் இதுதான். 1968 பெங்களூர்ல வாழ்ந்துட்டு வந்த அரபிந்தா மற்றும் ஆர்த்தி தம்பதி அவங்களுடைய திருமண வாழ்க்கைய ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனா அந்த சந்தோஷமான வாழ்க்கைக்கு பரிசா அவங்களுக்கு தேவ்ஜானி அப்படிங்கிற ஒரு பொண்ணும் பார்த்தோ அப்படிங்கிற ஒரு பையன் அப்படின்னு 2 குழந்தைகள் பிறக்கிறாங்க. அன்யூஷுவலா எல்லா பேரண்ட்ஸ் மாதிரி தான் ஆர்த்தியுடைய மைண்ட்லயுமே இந்த மோசமான வெளி உலகத்திலிருந்து தன்னுடைய குழந்தைகளை பாதுகாக்கணும், தன்னுடைய குழந்தைகளுக்கு யாராலையுமே எந்த ஒரு பிரச்சனையுமே வந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு டிபிக்கல் இந்தியன் மதரா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுக்கு அவங்க தேர்ந்தெடுத்த வழிதான் இந்த மொத்த கேஸுக்கும் ஒரு ஆரம்ப புள்ளியா இருந்துச்சு. ஆமாஸ்டியே, நம்ம எல்லாருமே நம்மளுடைய பசங்க கிட்ட, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட, தெரியாதவங்க கிட்ட பேசக்கூடாது, அவங்க எது கொடுத்தாலும் வாங்க கூடாது அப்படின்னு தானே சொல்லி வளர்ப்போம். ஆனா ஆர்த்தி அதுக்கும் ஒரு படி மேல போய் தன்னுடைய குழந்தைகளை அவங்க வயசுல இருக்கிற குழந்தைகள் கிட்டயே பேசக்கூடாது, அவங்க கூட சேர்ந்து விளையாடக்கூடாது அப்படின்னு அவங்களுடைய சோசியல் லைஃபை முடக்கி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த பொண்ணு ஜானி மற்றும் பையன் பார்த்தோ இவங்க 2 பேருமே வெளியே போகாம அந்த வீட்டுக்குள்ளேயே அந்த 4 செவுத்துக்குள்ளேயே விளையாடவும் வாழவும் பழக ஆரம்பிக்கிறாங்க. இது ஆர்த்திக்கு வேணும் அப்படின்னா ஒரு நார்மலான மதர்லி ப்ரொடெக்ஷன் மாதிரி இருந்திருக்கலாம். ஆனா அந்த ஒரு விஷயமே அவங்க 2 பேருமே வளரும் பொழுது அவங்களுடைய சோசியல் லைஃபையும் எபிலிட்டிஸையும் பாதிக்க ஆரம்பிச்சது. ஆனா அது மட்டும் இல்ல, அந்த பையனான பார்த்தோ தன்னுடைய குழந்தை பருவத்துல அதிகப்படியான நேரத்தை தன்னுடைய அக்காவான ஜானி கூட கழிச்சதுனால அவங்க அக்காவுடைய மேனரிசம்ஸ், அதாவது ஒரு டிபிக்கல் டீனேஜ் பையன் மாதிரி இல்லாம சாஃப்டா பேசுறது, கேலிஷா பிஹேவ் பண்றது, இந்த மாதிரி பெண்களுடைய மேனரிசம்ஸ் அவருக்குள்ள வர ஆரம்பிக்குது. அண்ட் இது எல்லாத்தையுமே பார்த்தோவுடைய அம்மா தன்னுடைய பையன் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர், அதாவது ஆண்மை இல்லாத ஒரு பையனா இருப்பானோ அப்படின்னு சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. பட் உண்மையாகவே பிராக்டிகலா பார்த்தோக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லாம தான் இருந்திருக்கு. அவன் சின்ன வயசுல இருந்தே அக்கா கூடவே வளர்ந்ததுனால அவங்களுடைய பாடி லாங்குவேஜ், அவங்களுடைய ஆக்ஷன்ஸை அப்படியே ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. ஆக்சுவலா எனக்கு இங்க தான் ஒரு விஷயம் புரியவே இல்லை. மத்தவங்க கூட பேசக்கூடாது, விளையாடக்கூடாது, பழகக்கூடாது அப்படின்னு சின்ன வயசுல இருந்தே அந்த பையனை 4 செவுத்துக்குள்ள முடக்கி வச்சுட்டு அவன் வளரும் போது மட்டும் எப்படி அவனுடைய அம்மா அவன் ஒரு டிபிக்கல் டீனேஜ் பையன் மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. அது மட்டும் இல்ல, தன்னுடைய பையன் தன்னை விட வேற யாருக்கிட்டையுமே க்ளோஸா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. எந்த அளவுக்கு அப்படின்னா அவங்களுடைய பொண்ணும் பையனும் ரொம்பவே ஒரு க்ளோஸான பாண்டிங்ல இருந்தது கூட பிடிக்காம இருந்திருக்கு. சோ அவங்க மேல பொறாமப்பட்டு அக்காவான ஜானிய அடிக்கடி பனிஷ் பண்ணதா அந்த டைரியில எழுதப்பட்டிருந்துச்சு. ஆனா அது மட்டும் இல்ல, இப்ப பார்த்தோக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை அப்படின்னாலும் பார்த்தோவுடைய அம்மா தன்னுடைய கற்பனையில் இருக்கிற தன்னுடைய பையனுடைய ப்ராப்ளம்ஸை
சால்வ் பண்றதுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் போக தயாரா இருந்தாங்க. அப்படி ஒரு நாள் தன்னுடைய பையன் நார்மலா தான் இருக்கானா, அவன் ஒரு பையன் மாதிரி தான் இருக்கானா அப்படிங்கறத செக் பண்றதுக்காக அவங்க வீட்டுல வேலை செய்யற ஒரு மெய்டை வச்சு பார்த்தோவை செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அதாவது பார்த்தோவுடைய பாலியல் உணர்வுகளை தூண்டி இருக்காங்க அவங்க அம்மா. இது எல்லாமே அந்த டைரியில குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. ஸோ இப்படி அவங்க சைல்ட்ஹுட் அண்ட் டீனேஜ் லைஃப் ஒரு 4 செவத்துக்குள்ள போயிட்டு இருக்கும்போது தான் 1988 பார்த்தோவுடைய தாத்தா இறந்து போறாரு. இறந்து போன அந்த தாத்தா இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி, அதாவது சுதந்திரத்திற்கு முன்னாடி 1930 பிரிட்டிஷ்காரங்க கிட்ட இருந்து ஒரு வீடை வாங்கியிருந்தாரு. ஸோ அரபிந்தா, அதாவது இறந்து போன அந்த தாத்தாவுடைய பையன் மற்றும் பார்த்தோவுடைய அப்பா தன்னுடைய ஃபேமிலியோட பெங்களூர்ல இருந்து கொல்கத்தால இருக்கிற அந்த வீட்டுக்கு மூவ் ஆகுறாங்க. அந்த வீடு வேற எந்த ஒரு வீடும் இல்ல, நம்ம இன்ட்ரோல பார்த்த போலீஸையே நடுங்க வச்ச அதே வீடுதான். சோ அப்படி அந்த வீட்டுக்கு வந்த அந்த மொத்த ஃபேமிலிக்கும் அடுத்தது என்ன நடந்துச்சு? எரிஞ்சு போன நிலைமையில பாத்ரூம்குள்ள பிணமா இருந்தது யாரு? பெட்ரூம்குள்ள எலும்பு கூட இருந்தது யாரு? மேலும் பக்கத்திலேயே 2 நாயுடைய எலும்பு கூடுகள் இருந்ததுக்கு காரணம் என்ன? மேலும் அந்த வீடு முழுவதுமே ஏன் ஒரு பேய் வீடு மாதிரி இருட்டா இருந்துச்சு? எல்லாத்துக்குமே மேல போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருந்த தன்னுடைய தலைய செவுத்துல மோதினபடி நடமாடிட்டு இருந்த அந்த நபர் யாரு? இவங்க எல்லாத்துக்குமே அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இந்த எல்லா கேள்விகளுக்குமான பதில் நீங்க நினைச்சதை விட ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். வெளிநாட்டுல இந்த மாதிரியான கேசஸ் கேள்விப்பட்டிருப்போம், ஆனா இந்தியால இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு உங்களை அதிர்ச்சி அடைய வைக்கும். அப்படி உங்க கேள்விக்கான எல்லா பதிலையும் இந்த கேஸுடைய பார்ட் 2 வீடியோல நாளை மறுநாள் இல்ல நாளைக்கே பார்க்கலாம். உங்களுக்காகவே ரொம்பவே ஸ்பெஷலா டீடைலா இந்த கேஸுடைய பார்ட் 2 ஸ்கிரிப்டை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ கூகுள்ல இல்ல மற்ற வீடியோஸை பார்க்காம இன்ட்ரெஸ்டிங்கான அந்த பார்ட் 2 வீடியோக்கு வெயிட் பண்ணுங்க. வீடியோவை நிறைய பேர் லைக் பண்ணாம பாக்குறீங்க. சோ இப்போ வரைக்கும் லைக் பண்ணாம இருந்தா இப்பவே ஒரு லைக் பண்ணிருங்க. கிரீப்பியான ஷாக்கிங் டீடைல்ஸோட இந்த கேஸுடைய பார்ட் 2 வீடியோல உங்களை மீட் பண்றேன். நன்றி, பாய்.